500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற மத்திய அரசோட முடிவை பிரபல நடிகர்களான கமல், ரஜினி ஆகியோர் வரவேற்று வாழ்த்து இருந்தாங்க. இவங்க வாழ்த்துனதுக்கு மோடி இப்ப நன்றி சொல்லியிருக்காரு. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவிச்ச பிரதமர் மோடிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க ட்விட்டர் மூலம் வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க. நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கிற ட்விட்டர் பதிவுல பிரதமர் மோடியோட செயலுக்கு தலை வணங்குறேன், புதிய இந்தியா பிறந்திருக்கு, ஜெய்ஹிந்த் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் அட் நரேந்திர மோடி ஜி, நியூ இந்தியா இஸ் பார்ன், ஜெய்ஹிந்த் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ரஜினிக்கு ட்விட்டர்லேயே பதிலளிச்சிருக்கிற மோடி, நன்றி, வளமானதும் எல்லா தரப்புகளையும் உள்ளடக்கக்கூடிய ஊழலற்றதுமான இந்தியாவை உருவாக்குறதுக்கு நாம் அனைவரும் தோளோடு தோள் சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தேங்க்யூ, ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு ஒர்க் ஷோல்டர் டு ஷோல்டர் அண்ட் கிரியேட் எ ப்ராஸ்பரஸ், இன்க்ளூசிவ் அண்ட் கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கமல்ஹாசன் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடியோட இந்த அறிவிப்புக்கு தலை வணங்குறேன், 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற அறிவிப்பை அரசியல் கட்சிகள் வரவேற்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சல்யூட் மிஸ்டர் மோடி, திஸ் மூவ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட் அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி லைன்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பை ஏர்னஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு பதிலளிச்சிருக்கிற மோடி, இந்த முடிவு மேம்பட்ட இந்தியாவில் வாழ தகுதியான நேர்மையான குடிமகன்களை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. நரேந்திர மோடி தன்னோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில், திஸ் ஸ்டெப் வாஸ் டேக்கன் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் ஹானஸ்ட் சிட்டிசன்ஸ் ஹூ டிசர்வ் எ பெட்டர் இந்தியா அப்படின்னு கமல்ஹாசனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. கேமராமேன் நல்ல கேமராமேன் இருந்து எதுக்கு நடிக்க வர்றாங்க அப்படின்னு நினைப்பேன். மியூசிக் பண்ணுற ஜிவியை இப்படித்தான் சொல்லி, நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்குங்க நடிக்க வர்றீங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்த அப்படின்ட்டேன். இடையில எங்கே போய் ஒர்க் பண்ணா அப்படின்னா, செல்வரகவன் சார்ட்ட போய் ஒரு படம் ஒர்க் பண்ணான். நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா அது ஏ படமாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ட்ரிபிள் ஏ படம் அளவுக்கு சொல்கிறான் சொல்லி இடையில அதை போய் எங்கேயே கற்றுக்கிட்டு வந்தான். ஏன் ஜானருக்குல இருந்து அப்படின்னு எனக்கு தெரில. ஏன் நீங்கள் டைரக்ஷன் பண்ண வேண்டியதானே, ஏன் பாட்டு மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு அந்த அவங்க வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறத பிடிக்காது. செல்வரவன் சாருக்கும் எனக்கும் எதுவும் இதுன்ற வேண்டாம். எங்க ஏகநாதன பாண்டிராஜ் கணிப்பு, ஜிவி பிரகாஷ் நம்பர் 1 ஆவார் அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, நீங்கள் எங்க என்ன அடுத்த படம் ஷூட்டிங்கே போகாமல் யார் நம்பர் 1 வருவாங்கன்னு கணிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க.